ஹலோ வியூவர்ஸ், 100 days 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டே 92ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்வி ஜென்ரேட்டர். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துருப்போம். அதில் வந்து காலம் நேம் அண்ட் டேட்டாஸ் வந்து நம்ம மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி மேனுவலாக என்டர் பண்ணுற டேட்டாஸை வந்து ஒரு சிஎஸ்வியாக ரெடி பண்ணுவோம். இப்போ அதுக்கு பதிலாக ஃபேக்கர் அப்படிங்கிற ஒரு மாடியூல் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாடியூல் வந்து ஃபேக் டேட்டா க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பைத்தான் லைப்ரரி. இந்த லைப்ரரியில் வந்து நம்ம நேம், அட்ரஸ், இமெயில், ஃபோன் நம்பர், ஜாப், கம்பெனி நேம், டெக்ஸ்ட், சிட்டி, கண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய காலம்ஸ்க்கான நேம் கொடுத்துக்கலாம். அந்த காலம் நேம்க்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸ் வந்து ஃபேக்காக வந்து இந்த லைப்ரரி ரெடி பண்ணும். அப்படி ரெடி பண்ணுற அந்த ஃபேக் டேட்டாஸை ஒரு சிஎஸ்வி ஃபைலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிஎஸ்வி ஃபைல் அண்ட் எக்ஸல் ஃபைல் வந்து பைத்தானில் வந்து நிறைய எந்த மாதிரி குரூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒன்று எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸில் இருக்கவங்க டேட்டா மேனிப்புலேஷனுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ ஒரு சிஎஸ்வி ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டேன். என்னோடய ஜிஐ இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து எத்தனை ரோஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 25 ரோஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் காலம் வந்து ஆட் காலம்னு கொடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு காலம் வரும். நம்ம இங்கேயும் ட்ராப் டவுன் மெனுவில் பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்துருந்த அந்த லிஸ்ட்டில் இருந்ததுலாம் இந்த ட்ராப் டவுன் மெனுவில் இருக்கும். இங்கேயும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் இப்போ நேம் சூஸ் பண்ணிக்கிறேன், ஆட் காலம் கொடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்க மற்ற எல்லாமே வந்து ஒரு இது ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட் காலம் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து இமெயில் கொடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 4-5 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் ஜாப், அதுக்கப்புறம் கம்பெனி அண்ட் டெக்ஸ்ட், சிட்டி, கண்ட்ரி. ஸோ ஜென்ரேட் சிஎஸ்வி அப்படிங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு ஃபைல் டயலாக் ஒன்று ஓப்பன் ஆகும். சேவ் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் டம்மி சிஎஸ்வி 2 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒன்று சேவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, டம்மி சிஎஸ்வி வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஜென்ரேட் சிஎஸ்வி கொடுத்துக்கலாம். டம்மி சிஎஸ்வி 2 சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இந்த காலத்துலேயும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு எரர் காமிக்கும். டம்மி சிஎஸ்வி 2 வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் பார்த்து வந்து எனக்கு கொடுத்துருச்சு. நான் இப்போ வந்து உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரீசன்ட் ஃபைல்லே இருக்குது. எக்ஸலில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் நான் கொடுத்துருந்த மாதிரி ஒரு 25 வந்து நேம், அட்ரஸ், இமெயில், ஃபோன் நம்பர், ஜாப், கம்பெனி, டெக்ஸ்ட் அண்ட் சிட்டி, கண்ட்ரி, அந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்த காலம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.